வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணணும்ல. வெசல் வாஷிங் நீங்க சொல்ல வேண்டாம். நான் என்ன வேலை செய்யறதுக்கு அவ்வளவு வலிக்குது. நாமினேட் பண்ணி என்ன வெளியில அனுப்பிட்டு நல்லா சீரியல் நடிச்சு மைண்ட் மெச்சூரிட்டி இல்ல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் வியானா இருக்காங்கல்ல, சாண்ட்ராவை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. என்னதான் சாண்ட்ரா மேலேயும் விக்ரம் மேலேயும் கடுப்புன்னு தெரியல. இவங்க வெளியே போனதுக்கு அவங்க ரெண்டு பேரையும் தாலின்னு தாளிச்சிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் சொன்னாங்க, இவங்களுக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கான்றதை பத்தி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு லைக் போடாம பாக்குறவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா வியானா இருக்காங்க பாத்தீங்களா, சமைக்கலான்ற ஒரு முடிவுல இருக்காங்க போல. ஆனா பாத்திரம் நிறைய கழுவாம இருக்கு. அதனால கழுவுறதுக்காக கூப்பிடலான்ற மாதிரி வெளியே வராங்க. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பாத்திரம்லாம் கழுவுற டீம்ல தான் இருக்காங்க போல. பாத்திரம்லாம் கழுவாம இருக்கு, நீங்க கழுவி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வியானா என்ன பண்றாங்கன்னா சாண்ட்ராவை பார்த்த மாதிரி கேட்கறாங்க. அந்த சமயம் சாண்ட்ரா அங்க உட்காந்து பேசிட்டுலாம் இருக்காங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்றது தெளிவா புரியல. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நீ அப்புறமா சமைச்சுக்கோ, அதாவது நான் அப்புறமா பாத்திரத்தை கழுவி தரேன், அப்புறமா சமைச்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க போல. அதுக்கு வியானா கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்ப சமைக்கணும் எப்ப சமைக்க கூடாதுன்றதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அது உங்க வேலை தானே, வந்து பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது சாண்ட்ரா கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாம நீ ட்விஸ்ட் எல்லாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. கானா வினோத்தும் அந்த வெசல் வாஷிங் டீம்ல தான் இருக்காரு போல. அவங்க பண்ணலனா என்ன, நான் பண்ணி தரேன்ற மாதிரி கானா வினோத் அந்த இடத்துல பண்றதுக்காக வந்துடுறாரு. சோ வந்ததுல இருந்து இவங்க சாண்ட்ரா மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அதாவது சாண்ட்ரா நடிக்கிறாங்க நிறைய பேர் நினைக்கிற மாதிரி வியானா நினைக்கிறாங்க. சாண்ட்ரா நடிச்சே ஏமாத்தியே இந்த இடத்துல நாட்களை ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்களை போட்டு பொழக்கணும்ன்ற ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. இது எங்க தெரியுமா இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். இவங்க சனிக்கிழமை வரைக்கும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாங்கன்னா விஜய் சேதுபதி போட்டு இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. ஏமா நீ அப்படி சொல்ற, அவங்க நடிக்கிறாங்க நீ எப்படிமா சொல்லுவேன்ற மாதிரி வியானாவை போட்டு பொழப்பாரு. எனக்கு தெரிஞ்சு வியானா வந்து 2-3 நாள்ல போயிடுவாங்க. அந்த கான்பிடென்ட்ல தான் இந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரையும். விக்ரம் அடிச்சதாகட்டும், இப்ப சாண்ட்ராவை அடிக்கிறதாகட்டும். உள்ள வந்தவங்க திவ்யா கூட சேர்ந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கானா வினோத்து கொஞ்சம் தள்ளி பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்காரு. இப்ப திவ்யா கிட்டயும் கானா வினோத்து கிட்டயும் சாண்ட்ராவை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, வேலை செய்ய வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அவங்க வெசல் வாஷிங் பண்றதுக்கு வரல, அதை சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈவில்னஸ் உடம்பு ஃபுல்லா ஊறி போய் இருக்கு, அவங்க சாதாரண ஆள் இல்ல, உடம்பு முழுக்க விஷம் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீ நாமினேட் என்ன பண்ணிட்டு அனுப்பிட்டு என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாங்களாம். அதாவது வியானா என்ன சொல்றாங்கன்னா, என்ன நாமினேட் பண்ணதே அவங்க தான், வெளியே அனுப்புனதும் அவங்க தான், ஆனா என்ன நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணதா சொல்றாங்க, நினைச்சதா சொல்றாங்க, ஆனா உண்மையில கிழிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இதை தாண்டி நிறைய வாயி நடிப்பு சீரியல் பண்ணி ஆக்டிங்லாம் நல்லா அவங்களுக்கு பண்ண தெரியுது, அதுதான் இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி ஏஜ் மெச்சூரிட்டி சுத்தமா இல்ல, மைண்ட் மெச்சூரிட்டியும் சுத்தமா இல்லைன்ட்டு. எங்க எவ்வளோ அடிங்க, சாண்ட்ராவை போட்டு அவ்வளோ அடிக்கிறாங்க. நேரடியாக அடிச்சா கூட பரவாயில்ல, நேரடியாக அடிக்காம இங்கே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நேரடியாகவும் சரி சாண்ட்ரா கிட்ட குத்தி காட்டுற மாதிரி நிறைய பேசுறாங்க. அதாவது நீ பண்றது டிராமா தான்ட்டு. சரி எதுக்காக அந்த கார் டாஸ்கை பத்தி இவங்க பேசலன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். பிக் பாஸ் அதை பத்தி பேசக்கூடாது, பார்வதி கமருதீன் பேரையே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருக்காரு. அதனால தான் அந்த கார் டாஸ்கை பத்தி பேச மாட்டாங்க. கார் டாஸ்கை பத்தி ஹவுஸ்மேட்ஸ் கேட்கறாங்க, அந்த டாஸ்கை நீ பாத்தியா எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது இல்ல நான் அதை பார்க்கலன்னு சொல்றாங்க. இவங்க பார்த்தாங்க, ஒரு போஸ்டெல்லாம் கூட போட்டாங்க. ஆனா பிக் பாஸ் இங்க பேசக்கூடாதுன்னு அனுப்பியிருக்காரு, அதனால அதை எடுக்க மாட்டாங்க. இவங்க இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, என்ன அட்டாக் பண்றாங்க, சாண்ட்ரா வந்து பயங்கரமா நடிக்கிறாங்க, சீரியல்லாம் நடிச்சு நல்லா பிராக்டிஸ் எடுத்து வச்சிருக்காங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்கல்ல. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏஜ் மெச்சூரிட்டி சுத்தமா இல்ல, மைண்ட் மெச்சூரிட்டியும் சுத்தமா இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப கானா வினோத் கரெக்டா ஒரு பாயிண்ட சொன்னாரு. அது என்னன்னா, அதெல்லாம் உங்களுக்கு இருக்குமா, இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிண்டலா சொல்றாரு. அது என்னன்னா, அவங்க தெளிவான ஆளு தான், மெச்சூரிட்டிலாம் நிறைய இருக்கு, நீ சொல்ற மாதிரி மைண்ட் மெச்சூரிட்டியும் இருக்கு, எல்லா மெச்சூரிட்டியும் இருக்கு, அதை தாண்டியும் அவங்க நடிக்கிறாங்கன்றதை இங்க வெளிப்படுத்துறாரு. உள்ள இருக்கவங்களுக்கும் சத்தியமா சொல்றேன் எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்குங்க. திவ்யாக்கெல்லாம் அவங்க துண்டா நடிக்கிறது தெரியுது, விக்ரம்க்கும் நடிக்கிறது தெரியுது, நிறைய பேருக்கு நடிக்கிறது தெரியுது. ஏன்னா வந்து அதை வச்சு 1 நாள் 2 நாள் மில்க் பண்ணலாம். அதாவது அந்த எமோஷனல் கண்டென்ட்டை வச்சு 1 நாள் 2 நாள் மில்க் பண்ணலாம். இவங்க 1 வாரம் முழுக்க மில்க் பண்ணலாம்னு நினைச்சா அது எப்படிங்க செட் ஆகும்? ஐயோ என்னை எல்லாருமே தாக்கிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற டோன்லலாம் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. கேமை விளையாடணும், கேமில் விளையாண்டா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த சீக்ரெட் டாஸ்கில் அவ்வளோ வம்பு பண்ணீங்க, இருந்தாலும் சீக்ரெட் டாஸ்க்கு நல்லா பண்ணுறாங்க, அவங்க அந்த கொடுத்த டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது எல்லாருமே பாராட்ட தானே செஞ்சாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் பண்ண எல்லாமே ட்ராமா. ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் ட்ராமாவை எப்படி எல்லாரும் சொல்ல முடியும்?
அதாவது பார்வதி அடி வாங்கி ஒரு நாள் கூட அதை பிரச்சனை பண்ணலங்க. சபரிய கோவத்தில் 4 வாரத்தை திட்டினாங்க. ஆனால் அதை வச்சு அந்த கண்ணை வச்சு மில்க் பண்ணல. கண்ணை வச்சு ஒரு வாரம் மில்க் பண்ண முடியாதா பார்வதியால்? பண்ணலை. ஆனால் இவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது கேவலமாக இருக்கு. அதை தான் வியானா எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.